எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் லண்டன் தமிழன். ஃபிஷ்ஷா பண்ணி நிறைய மீன் பண்ணியாச்சு. இப்போ வந்து அந்த சீரீஸ்லயே இன்னொரு ஃபிஷ் வந்துருச்சு. இது இந்த ஊர் லோக்கல் ஃபிஷ். இது பேர் வந்து சால்மன் அப்படின்னு. நம்ம ஊர்ல நான் புதுசாக இங்கே வரும்போது சால்மன் சொல்லியிருந்தேன். அப்போ வந்து இந்த வெள்ளைக்காரன் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்தான். அவன் பேர் ஸ்டீவ். அவன் சொன்னான் இது சால்மன் இல்லை சாமன் அப்படின்னு சொல்லுவான். நான் சொன்னேன், டேய் அந்த எல்லை யூஸ் பண்ணலன்னா ஏன்டா அங்கே போடுறீங்க அப்படின்னு கேட்டேன். எங்களுக்குலாம் அதுதான்டா ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னால், இல்லைடா அது அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன இது மீனிங்னு இந்த இங்கிலீஷ் தெரிஞ்ச டீச்சர்ஸு இந்த இதை பார்த்துட்டு இருக்கீங்க. எனக்கு தெரியும் நிறைய பேர் இருக்கீங்க. இந்த பிரபா இருக்கீங்க, இன்னொரு அமிர்த்ராஜ் இருக்கீங்க. நீங்கள் சொல்லுங்கள் எதுக்கு வந்து இந்த எல்லை சைலண்டாக வைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. அப்படி யூஸ் பண்ணலன்னா SAMON முடிச்சிருக்கலாம். எனிவே அதை பற்றி பேச வேண்டாம். இப்போ நாங்கள் வந்து இதை வந்து இந்த சாமன் ஃபிஷ்ஷை பண்ணுறது இந்த ஊர் ஸ்டைலில் தான் பண்ண முடியும். நம்ம ஊரில் குழம்பு ஸ்டைலில் குழம்பு வச்சா பிடிக்கவே இல்லை. எனக்கு சுத்தமாக இந்த ஃபிஷ்ஷு நம்ம ஊர் குழம்புக்கு நல்லாவே இல்லை. ஸோ இந்த ஊர் ஸ்டைலில் இது என்ன சொல்லுவாங்க, கிரில் பண்ண போகிறோமா? அவனில் வைக்க போகிறோம். அது என்ன சொல்லுவாங்க ப்ராப்பராக? கிரில்லிங், பேக்கிங் ஆர் ரோஸ்டிங் ஏதோ பண்ண போகிறோம். கிரில்லிங். அப்போ நம்ம ஊர் மசாலா போட்டு பண்ணாமல் இது வந்து இந்த ஊருக்கு மசாலாவே இல்லை. இந்த ஊரில் இந்த ஆளுங்க என்னென்னா உப்பு, கொஞ்சம் மிளகு, இதுதான் மேக்ஸ். ஸோ அதே தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். பட் நம்மளோட கொஞ்சம் ட்விஸ்ட்டும் கொடுக்க போகிறோம்ல. நம்மளுக்கு வந்து கார்லிக் ரொம்ப பிடிக்கும். ஸோ பூண்டு பவுடரை போட்டாச்சு, பெப்பரு, குருமிளகு அது வந்து டாப்பில் போட்டுக்குவோம். இந்த ஃபிஷ்ஷு ரொம்ப நல்லது. இங்கே எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த துப்பறிவாளன் 2 ஷூட்டிங் நடக்கும்போது டெய்லி நம்ம விஷால் பிரதருக்கு ரொம்ப பிடிச்சது இது. டெய்லி அதான் சாப்பிடுவார். நான் பார்த்துருக்கேன். ஈவினிங் அவரோட டயட்டில் இது இருக்கும். அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஃபிஷ்ஷு. அதனால் தான் அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கார் அவர். ரொம்ப ஹெல்த்தி ஃபிஷ். அப்புறம் வந்து கல்லுப்பு, இது வந்து கேன் பெப்பர். இது வந்து சவுத் அமெரிக்கன். இப்போ வந்து பிரேசிலு, இது அர்ஜென்டினா இந்த மாதிரி ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா அங்கே விளையிற ஒரு பெப்பரு. இதுவும் காயன் பெப்பர் ஏதோ ப்ரொனன்சியேஷன்லாம் நீங்கள் போய் பார்த்துக்கணும். நம்மளுக்கு தெரியாதுப்பா, நம்மளுக்கு வாயில் வரதுன்னு சொல்ல முடியும். இந்த பெப்பர் வந்து அந்த ஊரோட இது ஸ்பெஷாலிட்டி. மெயினாக வந்து இதுக்கு வந்து ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குது. ஸோ மெயினாக வந்து விட்டமின் A இருக்குது அதில். அது மட்டும் இல்லை, டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது சொல்கிறாங்க. அதேமாதிரி நிறைய பேர் வந்து வெயிட் லாஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, காலையில் இந்த காயன் பெப்பரை கொஞ்சோண்டு சுடு தண்ணியில் போட்டு கொஞ்சோண்டு லைமை புழிஞ்சு டெய்லி காலையில் குடிப்பாங்க. அப்படின்னா நல்லா வந்து செரிமானமாகவும் மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நிறைய பேர் என்னோட பழைய ஆஃபீஸில் ஒரு பொண்ணு வந்து இலக்கிறதுக்காக டெய்லி மத்தியானம் சாயந்தரம் ஈவினிங் 2 பேரும் 3 மத்தியானம் சாயந்தரம் ஈவினிங் தப்பு, காலையில் மத்தியானம் சாயந்தரம் இது 3 டைம்லையும் இது போட்டு சாப்பிடும். நான் வந்து எப்படி பார்த்தா சாப்பாடுக்கு அப்புறம் சாப்பிடும், இதுக்கப்புறம் சாப்பிட அதே குடிச்சிட்டு இருக்கோம். சரி, ஓகேவா? சரி, இல்லை அப்படியே தான் இருந்தது விஷயம். ஸோ நம்மள மாதிரி தான். ஸோ இப்போ எல்லாமே என்னென்ன போடணுமோ அதெல்லாம் போட்டாச்சு. இப்போ வந்து இதை கொஞ்சம் சைடில் ஃபஸ்ட்டு வந்து இதை கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து அந்த பேக்கிங் ட்ரேயில் வந்து இவ்வளோ பெரிய மீன் உட்காராது. ஸோ நம்ம வந்து பேக்கிங் ட்ரேயில் பெப்பர் இன்னும் கொஞ்சம் போடுங்களேன். பெப்பர் இன்னும் கொஞ்சம் போடுவோம். போட்டுட்டு கொஞ்சம் எலுமிச்சை பழம் அப்படியே புளிஞ்சு விடணும்ல, அது மறந்துட்டேன். கொஞ்சம் போட்டிங்கன்னா சரி. நீ வந்து ஒரு ஃபாயிலில் போட்டு பண்ணுவல, அது சூப்பராக இருக்கும். எனக்கு அடுத்த டைம் அது பண்ணிப்பேன். அது வந்து இது சீபாஸை பண்ணுவல, சீப்ரீம் எல்லாம் பண்ணி வேற லெவலில் இருக்கும். தாறு மாறு தக்காளி சாதம் இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. நம்ம ஊரில் குழம்பு இல்லை பொரிச்சது அவ்வளோதானே சாப்பிட்டு பழக்கம். ஆமாம், எனக்கு இப்படி சாப்பிட வெறும் மீனும் வெஜிடபிள்ஸ் மட்டுமே சாப்பிட்டது வந்து எனக்கு ரொம்ப பிரியமா இருக்குது. எனக்கும் பிடிச்சது. இந்த ஊர்ல வந்துட்டு அது அந்த இந்த விஷயத்துல ரொம்ப பிடிச்சது தான். இன்னொன்று வந்து வெனிஸ் இருக்குல்ல, வெனிஸ்ல அந்த இதுக்கு அந்த கெனால், அந்த வெனிஸ் கெனால் டூர்ல இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துல மீன் விற்பாங்க. இந்த மாதிரி மெல்லிசான மீன், ஒயிட் ஃபிஷ் பிளேஸ்னு அப்படியே மீனை லைட்டா அப்படி போட்டு இது 2 சைட்ல டர்ன் பண்ணி கல்லுப்பு மட்டும் தான் மேல இருக்கும். ஆனா அவ்வளோ டேஸ்டா இருக்கும். அத என்ன சொல்றாங்கன்னா, எவ்வளவுக்கு எவ்வளவு கம்மியா போடுறோமோ மசாலா, அது வந்து அந்த அந்த அதாவது இப்போ ஃபிஷ்ஷோ சிக்கனோ எது பண்றோமோ அது அந்த மீட்டோடைய ஃப்ளேவரை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். நீ சொல்றது 100க்கு 100 உண்மை. ஆனா நம்ம வந்து அப்படி அடங்க மாட்டோம்ல. இல்ல அப்படி பண்ண மாட்டோம்.
ஐ மீன் இட்ஸ் ஓகே. ஒரு வாட்டி இப்படி சாப்பிடலாம். அப்படியே சாப்பிட்டுட்டு இருந்தா நம்மளால சர்வைவ் பண்ண முடியும். நம்ம இப்போ வெஜிடபிள் இப்போ கொஞ்சம் உடம்பு குறைக்கணும்னா இது பண்ணலாம். ஏன்னா வந்து நைட்ல தான் மெயினா ரைஸை குறைக்க சொல்லுவாங்க. நம்ம ரைஸ் சாப்பிடாததுனால இட்ஸ் ஓகே. இப்போ வந்து இந்த ஃப்ளேவர்லாம் மேலே போகிறதுக்காக இதெல்லாம் போட்டு வச்சுருவோம். ஸ்லைசஸ் மட்டும் வைங்க. சாரி. சரியா? அப்புறம் வந்து இந்த அதெல்லாம் சைடுல போடுங்க. நீங்க கட் பண்ணி போட்டீங்கன்னா அது நல்லா இது என்ன பொட்டேட்டோ? செரி பொட்டேட்டோ. டொமேட்டோ. தக்காளி. செரி தக்காளி. இது சைடுல போட்டா அப்படியே இதாயிடும்ல. ஆமா. அது அப்படியே வெந்து சூப்பரா இருக்கும். அது மேல போடக்கூடாதா? போடலாம். பட் மீனோடைய இதுக்கு எடுத்துரும் இல்லையா? இது அப்படியே ஒரு மாதிரி நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அது சைடுல வச்சுக்கிட்டு சாப்பிடுறது. ஆமா, நல்லா இருக்கும். எல்லாத்தையும் போட்டுருவா? இல்ல மட்டும் போட்டா போதும். கொஞ்சம் உப்பும் குருமிளகு ஒரு மேல தூள். அது மேல தூவா? இப்போ வந்து அவல் எடுத்து வைக்க போறோம். எவ்வளவு நேரத்துக்கு வைக்கணும்? ஸ்பீட் பண்ணி வச்சாங்கண்ணே. எதுவுமே பண்ணணும் இனிமேதான். இது கொஞ்ச நேரம் அப்படியே மேரினேட் ஆகட்டும். நம்ம வந்து அதை ப்ரீஹீட் பண்ணி உள்ள போட்டு திருப்பி எடுக்கும்போது காட்டிடலாம். சரி. ஸோ எல்லாம் முடிஞ்சிருச்சு. அப்பா மீன் பாருங்க, ஆரஞ்சுலேருந்து லைட் ஆரஞ்சு ஆகும். எப்படி ஆயிடுச்சு? பிங்க் ஆயிடுச்சா? பிங்கு கலர். நீங்கள் சின்ன பொண்ணு சொல்கிற மாதிரி பிங்க் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் இடையில வந்து கேப்பில் விட்டீங்க. நான் வந்து ஆஸ்பராகஸும் அந்த குட்டி கார்னும் போட்டுட்டேன் உள்ள. நீ போட்டியா? அதானே பார்த்தேன். நம்ம போட்டப்போ இல்லையே, இப்போ எப்படி வந்துச்சுன்னு நான் யோசிச்சுட்டே இருக்கேன். அது எப்படி ஆச்சுன்னு யோசிச்சிருந்தேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்தியா? தொப்பியும் காணாம போயிடுச்சு. பார்த்தியா? தொப்பி காணாம போயிடுச்சு. பரவாயில்ல. சரியா? ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குமா? சரி, ஓகே. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இதில் இந்த ஆஸ்பராகஸ் இதெல்லாம் இன்னும் இந்த கொஞ்சம் வெஜிடபிள் சாப்பிட்டு ஒரு ஹெல்த்தியாக சாப்பிட்லான்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். அதனால தான் இந்த இவ்வளோ இது சரி இதுன்னு ஏதோ வளர்றேன். இங்கே பாரு, நம்ம ப்ராக்கலியும் ரெடி பண்ணிட்டோம். ஸோ எப்படின்னா நைட்டில் எவ்வளோ கார்போஹைட்ரேட்ஸ் குறைக்க சொன்னாங்க ஒரு பெரிய மேதாவி. குறைச்சா உடம்பு குறைச்சிடலாங்க. ஸோ இதை ட்ரை பண்ணுறோம், பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. ஸோ இப்போ வந்து இதை வந்து வெட்டி நம்ம வந்து பசங்களுக்கு எல்லாருக்கும் போட்டுட்டு நாங்கள் ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட போகிறோம். சூப்பர் இல்லை? ஸோ முடிஞ்சிச்சு. ஸோ இந்த ரெசிபி வேணும்னா ரொம்ப கஷ்டமான ரெசிபி. ஸோ ஒரு பாயிண்ட் நாங்கள் போட்டதெல்லாம் நீங்கள் பார்த்து அதை கரெக்டாக சுதாரணமாக பார்த்துட்டு அதை வந்து நீங்கள் செஞ்சு பார்க்கணும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு இமெயில் பண்ணுங்கள், டெக்ஸ்ட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் கூட பண்ணலாம். நான் எல்லா டவுட்டும் கிளியர் பண்ணுறேன். சரியா? இன்க்ரீடியன்ஸ் மறந்துடாங்க. அந்த 15 இன்க்ரீடியன்ஸு 125 இதில் 125 இன்க்ரீடியன்ஸ் போட்டுருக்கோம். ப்ராக்கலி, வாட்டர், ப்ராக்கலி, அவ்வளோதான். உப்பு கூட போடல. ஸோ அதுவும் ரொம்ப டஃப்பான இது. அதுக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு 1/2 hour எபிசோட் போடுவோம் எப்படி பண்ணுவோங்க. இது அடுத்தது வரும். சரியா? இந்த மாதிரி நிறைய பேர் ஓட்டிகிட்டு இருக்கீங்க. ஒரு குட்டி இதை போட்டு எபிசோடு போட்டு நடுவில் வந்து குக்கிங் ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டு 500 நிமிஷம் பேசுறது. அந்த மாதிரி தான். அதனால நீங்களும் பேசாதீங்க அப்படின்னு நீங்களே சொல்லிக்கணும். பேசுறது. ஓகே ஃபைன் கைஸ், போய் என்ஜாய் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா போய் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. இந்த மீனை இப்போ கொஞ்ச நேரத்தில் கட் பண்ணி சாப்பிடுங்க. ஒரே ஒரு விஷயம், ஒரு லாஸ்ட் டைம் ஒருத்தர் திட்டிருந்தாரு, டேய் பண்ணு காஞ்சி போன பண்ணை சாப்பிடுடா, உனக்கு வெக்கமாக இல்லை, சாரமாக சாப்பிட்றான் நாயே அப்படின்னு கமெண்ட் கொடுத்துருந்தீங்க. தேங்க்யூ. என்னடா இந்த ஊரில் இருக்கும்போது இதுவும் டேஸ்ட் பண்ணி ஆகணும். நம்ம வந்து நம்ம சாப்பாடை சாப்பிடணும், இதுவும் டேஸ்ட் பண்ணிடுது. நம்ம டேஸ்ட் பண்ணும்போது காமிப்போம். உலகத்திலேயே இந்தியன் சாப்பாடு தான் பெஸ்ட். ஆனால் மற்ற சாப்பாடை நம்ம கேவலப்படுத்தி நம்மளுக்கு பண்ண வேண்டாம். கேவலப்படுத்த வேண்டாம். அதே மாதிரி டேஸ்ட் பண்ணி நல்லா இருந்ததுன்னா நல்லா. சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. வாழ்றாங்கல்ல. ஆமாம். ஸோ இந்த இதெல்லாம் அக்வைர் டேஸ்ட் தான். கொஞ்ச நாளைக்கு இனிஷியலாக நீங்கள் போகும்போது வாயில் வச்சு துப்பிடுவோம். ஆனால் கொஞ்சம் டைம் ஆக நம்மளுக்கு பிடிக்கும். அது வந்து ஒரு டேஸ்ட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடும். இது நிறைய ஹெல்த்தி கூட, வேறு ஒன்றும் இல்லை. பிள்ளைங்களுக்காக கொஞ்சம் க்ரீமி சாஸ் பண்ணியிருக்கோம். க்ரீமி சாஸ் வந்து நான் பண்ணல, அம்மிதான் பண்ணியிருக்காங்க. அவங்க ஏற்கனவே பண்ணி வச்சுட்டாங்க. இந்த க்ரீமி சாஸ் வந்து இந்த பசங்க வந்து உரப்பு காரம் சாரணும் எல்லாம்
இங்கேயே பிறந்துருச்சுங்களா, அதுக்கு ரொம்ப காரம்லாம் சாப்பிட முடியாது. இதில் என்னென்ன போட்டிருக்கேன்? இதில் வந்து க்ரீம், க்ரீம் சாஸில் க்ரீம் போட்டிருக்கேன். ஒயிட் வைன், இஞ்சியில் பூண்டும் வெங்காயமும் அப்புறம் வந்து ஸ்பினச் போட்டிருக்கேன். நம்ம பூண்டும் வெங்காயம் இதுக்கு நாங்கள் ஒரு ரெசிபி போடலான்னு போட்டோம், பார்த்தோம். இது என்ன கீரை? பசலக்கீரை, பாலக்கீரை, பாலக் கரெக்ட், பாலக் அதை போட்டிருக்கோம். இது வந்து இதுக்கு தனியாக ஒரு எபிசோட் போடலான்னு பார்த்தோம், அப்புறமா வேண்டாம் எல்லாரும் திட்டிடுவீங்க, இங்கே எல்லாம் திட்டிடுவீங்கன்னு சொல்லிட்டு இதை விட்டுட்டோம். ஸோ இது வந்து அது மேலே போட்டு சாப்பிட்டா நல்லா டேஸ்டியாக இருக்கும், எம்மியாக இருக்கும். பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா க்ரீமியாக இருக்கும். அப்படியே ஸ்ட்ரக்சரு பாருங்க. அந்த சால்மன் ரெடி ஆயிடுச்சு, நல்லா வெந்திருக்கு, சூப்பராக. கொஞ்சம் கம்மியாக விட்டுருக்கணுமா? இது நல்லா வெந்திருக்கு. பாத்தியா, காமிச்சியா? அந்த க்ரீம்லாம் அப்படியே சொட்டுது பாரு, தெரியுதா? இந்த தக்காளி பாரு, சூப்பரா நல்லா வெந்திருக்கு, உப்பெல்லாம் போட்டுது. இது என்னென்னா உப்பு சப்பு இருக்கு இப்போ இல்லை, சுத்தமாக நம்ம என்னென்னா லைட்டாக உப்பு சப்பு இருக்கும். உப்பு சப்பு இருக்குமா? காரம் காரம் இல்லை, சாரி காரம் இல்லை, பட் டேஸ்ட் வேற லெவலில் அல்லது சூப்பராக இருக்குது, வயிற்றுக்கு எத்தமாக இருக்குது. நீங்கள் பாருங்க, அதுவும் அந்த க்ரீம் வந்து டாப்பிங் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம உரப்பாகவே சாப்பிட்டு ஒரு மைல்டாக சாப்பிட்றதுக்கு வேறு லெவலில் இருக்குது. சால்மனை பொறுத்த வரைக்கும் இன்னொன்று வந்து மஞ்சளும் மிளகாவும் வச்சு சாப்பிட்டா கூட சூப்பராக இருக்கும், அதுவும் வேறு லெவலு. ஏன்னா நம்ம மஞ்சள் மிளகாலாம் பண்ணால் அது வந்து சும்மா மஞ்சள் மிளகா மட்டும் பண்ணி அப்படியே வேக வச்சு சாப்பிடுவோம், கொஞ்சோண்டு இது பண்ணி. இது ரொம்ப ஈஸியாக வெந்துடும், ரொம்ப சீக்கிரம் வெந்துடும். இது பார்த்திங்கன்னா இது அந்த டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். ஸோ என்ன சொல்கிறதுனா, இதை கொஞ்சோண்டு எடுத்துகிட்டு அது வாயில் இருக்கும்போது கொஞ்சம் தக்காளி எடுத்து அவ்வளோதான், ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டு. இந்த டேஸ்ட்டு மைல்டான டேஸ்ட்டு. இதெல்லாம் அப்படியே அவிச்சு வச்சிருக்க காய்கறிகள். ஆஸ்பரகஸ் தமிழில் என்னமா சொல்லுவாங்க? ஆஸ்பரகஸ் வந்து தெரியலையே. இட்ஸ் a very English vegetable. டேய் நீ பாருடா. பாருடா. ஃபோன்ல பாக்க முடியல, இந்த கூகுள்ல வந்து ஆஸ்பரகஸ் தமிழ். ஆஸ்பரகஸ் இன் தமிழ் பாரு. இது உடம்புக்கு நல்லதுன்னு. இது வந்து பேபி கார்ன், அது தெரியும் எல்லாருக்கும். பேபி கார்ன்லாம் சைடில் சும்மா சாப்பிடுறது தான், சும்மா ஒரு asparagus. தமிழ்லயே தானே ஆஸ்பாரகஸ். ஓகே, ஓ டியர் ஆயிடுச்சு. எல்லாம் பாஷையிலும் ஒரே தான். ஸோ சரி, ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி அந்த பெல் ஐக்கனையும் அமுக்குங்க. உங்களை அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். நாங்கள் ஃபேமிலியோடு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுறோம். பாய், டேக் கேர்.